அனைவருக்கும் வணக்கம். நான் அருப்புக்கோட்டை அண்ணாமலையார் ஜோதிடர் நிலையத்திலிருந்து உங்கள் ஆஸ்தான ஜோதிடர் ரத்னா ஜெய்சங்கர் பேசுகிறேன். இப்போ யாரை பார்க்க போகிறோம்னா, இந்த ஜெய்சங்கரை பற்றி தான் பார்க்கலாம். உங்கள் ஜோதிடர் ஜெய்சங்கரை பற்றி இப்போ பார்க்க போகிறோம். எனக்கு சிறு வயது முதலே யாரிடமும் சிரித்து பேசி மயக்கி காரியம் சாதிக்க தெரியாது. யாரையும் ஏமாற்ற தெரியாது. பொய் பேசி பழக்கமே இல்லை. பொய் பேச தெரியாது. ஏன்னா நிறைய ஒரு சிலர்லாம் வாய் திறந்தாங்கனாலே பூரா பொய்யா வரும். எனக்கு அந்த மாதிரி பொய் பேச தெரியாது. பொய் பேசுனா நான் வந்து கண்டிப்பாக அதை எல்லோரும் கண்டுபிடிச்சிருவாங்க. சரிங்களா? அதனால் எனக்கு பொய் பேச தெரியாது. அதே மாதிரி யாரையும் பழி வாங்க வேண்டும் என்ற எண்ணம் சுத்தமாகவே இல்லை. யாரையும் ஏமாற்றணும் வைக்கணும் அப்படின்ற அவங்க ஒருத்தரை கெடுக்கணுன்ற எண்ணம் சுத்தமாகவே கிடையாது. சரிங்களா? போக ஒருத்தருடைய போட்டி போடுற குணம் வந்து எனக்கு எப்பயுமே இல்லை. ஆஹா, அவர் நமக்கு பின்னாடி வந்தார் இந்த தொழிலில், ஆனால் இப்போ அவர் பயங்கரமாக முன்னேறி போயிட்டார், நம்ம அவர் கூட போட்டி போடணும் வைக்கணும், அந்த மாதிரி எண்ணம் இல்லை. சும்மானாலும் இருப்பேன்னு தவிர யாரையும் போய் கெடுக்கவோ அல்லது ஒருத்தங்களை வந்து நம்ம அசிங்கப்படுத்துறதோ அவமானப்படுத்துறதோ அந்த மாதிரி இதெல்லாம் இருக்குது. துஷ்டனை கண்டால் தூர விலகு அப்படின்னு சொன்ன மாதிரி யாராவது வந்து என்கிட்ட வந்து எனக்கு ஒரு இடைஞ்சல் பண்ணாங்க, ஒரு கோவப்படுத்திட்டாங்க அப்படின்னா நான் செய்ய வேண்டிய ஒன்று என்ன செய்வேன்னா அவங்கள விட்டு ஒதுக்கிடுவேன். அவ்வளோதான். மற்றபடி வந்து அதுக்கப்புறம் எனக்கு அவங்கள பழி வாங்கணுன்ற எண்ணம் சுத்தமாகவும் இருக்கவும் இருக்காது. சரிங்களா? அதனால் என்னுடைய குணம் எப்படின்னா, கோபத்தை வேணால் வெளிப்படுத்தி என்னுடைய அன்பை வெளிப்படுத்துவதை தவிர மற்றபடி உள்ளத்தில் எந்த ஒரு கள்ளம் கபடம் எதுவுமே என்னிடத்தில் இல்லை. அதே மாதிரி என்கிட்ட ஜோசியம் பார்க்குறதுக்கு வர்றாங்க, உள்ளதை உள்ளபடி கரெக்டாக என்ன அவங்களுக்கு நடக்குமோ அல்லது நடந்ததோ அந்த விஷயத்தை நான் கரெக்டாக சொல்லிடுவேன். மறைக்க வேண்டிய எண்ணம் நமக்கு கிடையாது. சரிங்களா? அதே போல் அவங்களுடைய பிள்ளைகள் எப்போ வேலை கிடைக்கும், ஒரு சிலர்லாம் கேட்பாங்க, சார் திருமணம் எப்போ நடக்கும், அரேஞ்சு மேரேஜா இல்லை காதல் கல்யாணமா சார், ஏன்னா பேரண்ட்ஸ் தானே வர்றாங்க. பிள்ளையை கூப்பிட்டு வந்து அந்த கேள்வி கேட்க மாட்டாங்க, பேரண்ட்ஸ் மட்டும் வர்றதுனால கேட்பாங்க. அப்போ நம்ம வந்து ஒரு ஜோதிடராக இருக்கிற நாம் அந்த ஜாதகத்தை பார்த்து, அந்த குழந்தையுடைய ஜாதகத்தை பார்த்து கரெக்டாக சொல்ல தெரியும். நான் கரெக்டாக சொல்லிடுவேன். மறைக்காமல், உண்மையை மறைக்காமல் சொல்லுவேன். அதாவது இந்த குழந்தைக்கு நீங்கள் பார்த்து அரேஞ்ச்மெண்ட் பண்ணுற பொண்ணோ அல்லது மாப்பிள்ளை தான் அமையும், உங்கள் சொந்தத்தில் தான் அமையும், அல்லது இந்த பையனோ அல்லது அந்த பொண்ணோ கண்டிப்பாக காதல் திருமணம் பண்ணுவாங்க, படிக்கிற இடத்துலையோ அல்லது தொழில் பண்ணுற இடத்துலையே, வேலை பார்க்குற இடத்துலையே வந்து இவங்க வந்து லவ் பண்ணுவாங்கங்கிற விஷயத்த கரெக்டாக ஒளி மறைவு இல்லாமல் சொல்லுவேன். ஸோ அதனால் எனக்கு வந்து ஒளி மறைவு இல்லாமல் பேசி தான் பழக்கமே தவிர யாரிடம் வந்து உண்மையை மறைக்கணும் அல்ல யார்கிட்ட வந்து நம்ம எதுவும் தவறான எண்ணத்தோட பழகணுன்ற எண்ணம் எனக்கு எப்போயுமே சுத்தமாக இல்லை. இறைவன் எனக்கு அந்த பாக்கியத்தை எனக்கு கடைசி சொல்லி கொடுக்கணும்னு நன்றி.